வெல்கம் டு சரண் ஸ்டைல்ஸ். நாம் இன்றைக்கி 14th டேயில் இருக்கோம். இன்றைக்கி பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி 2 பேரலல் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிக்கிட்டு 2 லைன்லேயும் நார்மல் செயின் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்ட்ராண்ட் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 2 சைட்லேயும் நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால தான் நான் ஃபாஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் எல்லாத்துக்குமே தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த 2 லைன்லேயும் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எல்லோரும் ஃபஸ்ட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நார்மல் காட்டன் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அடுத்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு காட்டன் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அடுத்து ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்புறமா சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது த்ரெட்டு கட் ஆகாமல் வரும். இப்படி 2 சைட்லேயும் நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். அடுத்து என்ன பண்ணணும்னா சேம் சில்க் த்ரெட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த சில்க் த்ரெட்டை இப்போ ஃபஸ்ட்டு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீடில் வந்து அந்த ஸ்டிச்சுக்கு உள்ளே பியர்ஸ் பண்ணி செயின் எடுங்க. செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே நம்ம நீடில் பியர்ஸ் பண்ணோம். அதை எடுத்து செயின் ஸ்டிச்சுக்கு வெளியில் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். திரும்ப அதை எடுத்து அந்த பக்கம் இருக்க செயினுக்கு உள்ளே நீடில் பியர்ஸ் பண்ணி லூப் வெளியில் எடுத்து வெளியில் லாக் ஸ்டிச் போடணும். இப்போது ஆப்போசிட் சைடில் அப்படியே த்ரெட் கொண்டு வந்து உள்ளே நீடில் பியர்ஸ் பண்ணுங்கள். அடுத்து வெளியில் லாக் ஸ்டிச். இப்போ நீடில் அப்படியே இழுத்து கொண்டு போய் த்ரெட்டை உள்ளே பியர்ஸ் பண்ணோம், வெளியில் லாக் ஸ்டிச். இப்போ த்ரெட்டு நீடில் கொண்டு வந்து உள்ளே நீடில் பியர்ஸ் பண்ணுங்கள், வெளியில் லாக் ஸ்டிச். அகைன் த்ரெட்டை எடுத்து ஆப்போசிட் சைடில் இருக்க செயினுக்கு உள்ளே நீடில் பியர்ஸ் பண்ணி செயின் எடுத்து வெளியே லாக் ஸ்டிச். இதே தான் நம்ம ஃபுல்லாக இப்போ இந்த 2 செயின்லேயும் ரிப்பீட் பண்ண போகிறோம். இதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்குவாங்க. இதே மாதிரி போத் சைட்ஸ்லேயும் நம்ம லாங் செயினாக போட்டு ஃபஸ்ட்டு உள்ளே நீடில் பியர்ஸ் பண்ணோம், வெளியில் லாக் ஸ்டிச் போடுங்க. அப்புறம் நீடில் இழுத்துட்டு வந்து த்ரெட்டை உள்ளே செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே நீடில் பியர்ஸ் பண்ணுங்கள், வெளியே லாக் ஸ்டிச் போடுங்க. இது ஃபுல்லாக இப்படி ஃபினிஷ் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச் நார்மலாக ஒரு சிம்பிள் நெக் டிசைன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நீட்டாக இருக்கும். மல்டி கலர் த்ரெட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்றைக்குமே ஆரி நீடில் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நார்மல் நம்ம ஸ்விங் நீடில் அப்படின்னா இப்படி கிளாத்தில் எங்கேயாவது கீழே இருந்து நம்ம கையிலெல்லாம் குத்துனா கூட ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். இப்போ அதுவே ஆரி நீடில் வந்து நம்ம கையில் கீது எங்கேயாவது குத்திடுச்சு அப்படின்னா நம்மளால் எடுக்க முடியாது. அந்த எட்ஜில் பெண்டாகி இருக்கனால நம்ம குத்துனா வெளியே எடுக்கும்போது நம்ம மசில்ஸை டேர் பண்ணிக்கிட்டு தான் வரும். அதனால் ஆரி நீடில் என்றைக்கு யூஸ் பண்ணி முடிச்சிங்கனாலும் அகைன் அந்த நீடில் வந்து கிளாத்லேயே குத்தி வைங்க. வேறு எங்கேயும் கீழேயோ எதுலேயும் வைக்க வேணாம். இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு 1 minute 2 minute நீங்கள் கீழே வைக்கிறீங்க அப்படிங்கும்போது கிளாத்லேயே குத்தி வைங்க. ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாக்ஸில் எடுத்து வைக்கலாம். இல்லை ஒர்க்கில் இருக்கும்போது கீழே வைக்காதீங்க, கிளாத்லேயே குத்தி வைங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. 2 பக்கமும் இந்த செயின்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணணும். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் நம்ம 2 பக்கம் செயினையும் கவர் பண்ணி போடணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் போட கஷ்டமாக இருந்தால் கூட ஜரி த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜரி த்ரெட்டில் இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும். இப்போ நம்ம இதை கவர் பண்ணுறது கேப் இல்லாமல் கவர் பண்ணணும். இந்த ஸ்டிச்சில் இடையில கேப் தெரியக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி ஒரு ஸ்டிச்சாக பார்த்துட்ருக்கோம், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி 14th டேயில் இருக்கோம். உங்களுக்கு ஓவராலாக 50 to 55 ஸ்டிச்சஸ் நான் கவர் பண்ணுவேன்.
ஃப்ரீ கிளாஸ் தான், இருந்தாலும் உங்களுக்கு 50 to 55 ஸ்டிச்சஸ் நான் கவர் பண்ணி தந்துடுவேன். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணி நீட்டாக போட்டு பழகிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் அடுத்து. அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன டிசைன் போடலாம் அப்படிங்கிறது நம்ம க்ரியேட்டிவிட்டியில் தான். இந்த கிளாஸ் முடிக்கும்போது நீங்கள் நல்லா ஒரு ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிக்கலாம். நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா நீங்கள் ப்ளவுஸ்க்கு ஒர்க் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆயிடலாம். இப்போ இந்த மாதிரி இதை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறோம். சைடில் பார்டர் போட போகிறோம். நான் ஃபுல்லாக இப்போ 2 சைட்லேயும் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் தான் போடுறேன். ஆனால் பார்டர் போட போகிறோம். இந்த சைட்லேயும் ஆப்போசிட் சைட்லேயும் வெளியில் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின்ஸ் போடுறேன். அது பார்டர் மாதிரி கவர் ஆயிரும், நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 சைட்ஸ்லேயும் பார்டராக ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. ஜரி த்ரெட் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதனால் எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் ஜரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துக்கோங்க. இப்போது ஆப்போசிட் சைடில் செயின் போட்டு நம்ம பார்டர் போட்டுடலாம். அடுத்து இப்போது நம்ம சென்டரில் ஒர்க் பண்ண போகிறோம். நீடில் வந்து இந்த த்ரெட்டு நம்ம நிறையா ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் இருக்குல்ல, எவ்வளோ நீடிலில் தள்ளி உங்களால் அந்த த்ரெட்டை தள்ளி உள்ளே இன்சர்ட் பியர்ஸ் நீடில் பியர்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம அந்த சில்க் த்ரெட்டை கொஞ்சம் தள்ளி வச்சு தான் நம்ம நீடில் பியர்ஸ் பண்ணோம். அப்போ தான் அந்த பட்டர்ஃப்ளை விங்ஸ் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இது பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். நீடில் பியர்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டு வெளியே எடுத்துக்கோங்க. அடுத்து ஆப்போசிட்டில் இந்த பக்கம் எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்டை கிட்ட உங்களால் கொஞ்சம் சேர்த்துக்க முடியுதோ சேர்த்து நீடில் பியர்ஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச். அடுத்து இந்த சைடில் திரும்ப த்ரெட்டை தள்ளி வச்சு நீடில் பியர்ஸ் பண்ணோம். கிட்ட சேர்த்தி ஒரு லாக் ஸ்டிச். அடுத்து இந்த பக்கம் த்ரெட்ஸை தள்ளி வச்சு ஒரு செயின் போட்டு ஆப்போசிட்டில் த்ரெட்டை சேர்த்து ஒரு செயின் போட்டு லாக் ஸ்டிச் போட்டு அகைன் இதே மாதிரியே நீங்கள் ரிப்பீட்டே பண்ணிட்டு வந்துட்டுருக்கணும். இந்த ஸ்டிச் நீட்டாக இருக்கும். இப்போ சென்டரில் நம்ம கோல்டன் கலர் யூஸ் பண்ணுறனால நீட் லுக் இருக்கும். சேம் தான். இதை நீங்கள் ஃபுல்லாக இப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. தள்ளி வச்சு தான் நீடில் பியர்ஸ் பண்ணும். உங்களுக்கு அது பார்த்தீங்கனாலே அந்த விங்ஸ் எஃபெக்ட் மாதிரி ஒரு போ எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நீட் ஃபினிஷ் வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.